தேவாரப்பதிகம். உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ் மண்ணார்ந்தன அருவித்திரள் மடலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. தேமாங்கனி கடுவன்கொள விடுகொம்பொடு தீண்டி தூமாமழை துருகல் மிசை சிறு நுண்துளி சிதற ஆமாம் பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினை இளரே. பீலிம் மயில் பெடையோடுரை பொழில் சூழ் கொழை மொத்தம் சூழியும் மணி தரைமேல் நிறை சொரியும் விரிசாரல் ஆழியும் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வழி தொலை சேவடி தொழுவாரண புகழே. அண்ணல் காலன் வழி அண்ணாமலை அண்ணல் காலன் வழி தொலை சேவடி தொழுவாரண புகழே. உதிரும் மயிர் இடுவெண்தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பழி உணல் ஆகவும் எருது ஏறுவது அல்லால் முதிரும் சடை இளவெண்பிறை முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கடல் அடிகட்கிடம் அண்ணாமலை அதுவே. மரபம் சிலை தரளம் மிகு மணி உந்து வெள்ளருவி அரவம் செய்ய உறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உறவும் சடை உளவும் புனல் உடனாவதும் ஓரார் குரவம் கவள் நறு மென் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர்கடல் நஞ்சை பருகும் தனை துணிவார் பொடி அணிவாரது பருகி கருகும் இடரு உடையார்கள் சடையார்கழல் வரவி
உருகும் மனம் உடையார் தமக்கு உருநோயடையாவே. கரிகாலன் குடர் கொள்வன கழுதாடிய காற்றில், கரிகாலன் குடர்கொள்வன் வன கழுதாடிய காற்றில், நரியாடிய நகுவென் தலை உதையுண்டு அவை உருள, எரியாடிய இறைவர்க்கிடம் இனபண்டு இசை முரள, அரியாடிய கண்ணாளொடும் அண்ணாமலை அதுவே. ஒளிரூபுளி அதல் ஆடையன் உமை அஞ்சுதல் பொருட்டால், பிளிரூகுரல் மதவாரண மதனம் பிடித்துரித்து, வெளிரூபட விளையாடிய பீர்தன் இராவணனை, அலரூபட அடர்த்தான இடம் அண்ணாமலை அதுவே. விளபார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர்மேல் உரை கேடில் புகழோனும், அளவாவனம் அழலாடிய அண்ணாமலை அண்ணல், தளராமுலை முறுவல் உமை தலைவனடி சரணே. பேர் வந்துர மாசு ஊதர வெயில் நின்று உழல் மாறும், மார்பம் புதை மலிசீவரம் மறையா வருவாரும், ஆரம்பர்தம் உரைகுள்ளன்மின் அண்ணாமலை அண்ணல், கூர்வெண்மழு படையான் நல்ல கடல் சேர்வது குணமே. வெம்புந்திய கதிரோன் ஒளி வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல், அம்புந்தி மூயில் எய்தவன் அண்ணாமலை அதனை, கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுன் ஞான சம்பந்தன, தமிழ் வல்லவர் அடி வேணுதல் தவமே. வெம்புந்திய கதிரோன்மணி விலகும் விரிசாரல், அம்முந்தீதல் எய்தவன் அண்ணாமலை அதனை, கொம்பூதுவ குயிலாடுவ குளிர்காழியுன் ஞான சம்பந்தன், தமிழ் வல்லவர் அடி வேணுதல் தவமே. உரை அடுத்து. உண்ணாமுலை என்னும் திருநாமம் தாங்கிய உமாதேவியோடு உரைகின்ற ஒப்பற்றவனாகிய ஈசன் அத்தேவியை தன் இடப்பாகத்திலே வரித்து பெண்ணாயினான். பெருமானுடைய மலையாகிய திருவண்ணாமலை செல்வமிக்க மணிகளை கொண்டுள்ளது. அம்மலையிலிருந்து மண்ணிலே பொருந்த விழும் அருவியானது இளம் உழவின் ஓசையை தருகின்றது. அத்தகைய அண்ணாமலையை தொழுபவர்தம் வினைகள் தவறாமல் அருந்து விழும். அடுத்து, உயர்ந்த மாங்கனிகளை ஆண் குரங்கு பறித்து கொள்ளவும், அதனால் அசையும் மாங்கொம்புகள் மேகத்தை தொட்டு சிறிய நீர்த்துளிகளை சிதறும்படி செய்ய, பெருமையான பசுக்கள் எருதுகளுடன் சாரும் சோலைகளை உடைய
அண்ணாமலை அண்ணலின் பூ போன்று மென்மையாயும் செம்மை தருவனவாயும் திகழும் திருவடியை நினைப்பவர்களுக்கு வினையில்லை. அடுத்து, தோகை விரித்தாடும் மயில் தன் பெடையோடு உறையும் பொழிலும் முத்தும் மணியும் தலையிலே பரவ சிதறி ஒளி திகழும் நீர் திரள் பொருந்தி குளிர்ச்சி மலரவும் உள்ள இடம் அண்ணாமலை. அவ்வண்ணல் மார்க்கண்டேயனை காக்கும் பொருட்டு காலனை அழித்தவன். அப்பெருமானுடைய திருவடியை வணங்குவோர் புகழ் பெறுவர். அடுத்து, ஈசன் ஒரு காலத்தில் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து மரக்கருணையற்ற அதுவே திருவோடு என திருக்கரத்தில் சேர்ந்தது. அது பழியேற்கும் பிச்சை பாத்திரமாக அமைய எல்லோரும் எதிர்வந்து பிச்சையிட்டனர். அதனை உணவாகவும் இடபத்தை வாகனமாகவும் மற்றும் முதிர்ந்த சடையும் இளவெண் மதியும் முடியும் தரித்து திருவடியிலே ஒலிக்கும் கடலினை உடைய அடிகளாகிய ஈசனுக்குரிய இடமாவது அண்ணாமலையே ஆகும். அடுத்து, அழகிய ஒளி வீசும் முத்துக்களும் இரத்தினங்களும் மிகுந்திருக்க தூய்மையான அருவியின் ஒளி பரவுவதால் கலகலவென சலனத்தையுடைய அண்ணாமலையின் அண்ணலாகிய ஈசன் பாம்பும் கங்கையும் தன் சடையிலே பொழிவதையும் ஒரு பொருட்டாக கொள்ளாமல் உமா தேவியுடனாய் விளங்கியிருப்பது மேன்மை தருவதாகும். அடுத்து, பெருகும் புனலையுடைய அண்ணாமலையார் கடலில் தோன்றிய நஞ்சை பருகும் வல்லமை உடையவர். அந்த நஞ்சனை பருகியதன் விளைவாக கண்டம் கருமை நிறமடைய பெற்றவர். திருநீற்று மேனியர், மணங்கமிழும் சடையை உடையவர். அப்பெருமானுடைய திருவடியை போற்றி மனமுருகி வழிபடும் அடியவர்களுக்கு பிறவி எடுக்கின்ற தன்மை எத்தாகிய நோய் என்பது இல்லை, எத்தகைய பிணியும் இல்லை என உணர்த்துவதாயிற்று. கரிய கால்களையுடைய நரிகள் குடல்களை தின்னும் வெண்மையான மண்டை ஓட்டினை உருளும்படி கால்களால் உதைத்தும் ஆடிக்கொண்டு இருக்க பேய்களாடும் இடுகாட்டில் திருக்கரத்தில் தீப்பிழம்பை ஏந்தி ஆடும் இறைவனுக்கு உரிய இடம் என்பது கூட்டம் கூட்டமாக வண்டுகள் இசை எழுப்ப ஈரமும் குளிர்ச்சியும் கலந்த கண்களையுடைய உமாதேவியுடன் விளங்கும் அண்ணாமலையாகும். அடுத்து, ஒளிரும் புலியின் தோலை ஆடையாக உடையவன் உமாதேவி அச்சம் கொண்டதையொட்டி பிளிர்ந்து வந்து எதிர்த்த மதயானையின் முகத்தை பிடித்தும் அதன் தோலை உரித்தும் திருவிளையாடல் நடத்தியவன். யாவராலும் கணித்து கூற முடியாதவாறு வேறுபாட்டையுடையவன். மலையெடுத்த ராவணனைச் சேற்றிலே எழுந்துமாறு தண்டித்தவன். அப்பெருமானுடைய இடமாவது அண்ணாமலையே. அடுத்து, விழா மரமாய் நின்றவனை மாய்த்த திருமாலும் தாமரை மலர்மேல் உறைந்து வேதத்தில் தோய்ந்து குறைவற்ற புகழையுடைய நான்முகனும் அளவிட முடியாத நெருப்பும் பிளம்பாகிய அண்ணாமலையார் உண்ணாமுலை அமையாகிய உமையின் தலைவன். அப்பெருமான் திருவடியை சரணமாக கொள்ள வேண்டும். அடுத்து, வேர்வை உண்டாகி அதனால் அழுக்கு தோய் வெயிலில் திரிவோரும் மர உரியை மார்பு மறையாதவாறு தரித்து கொண்டு வருவோர்களாய் முற்றிய தன்மையில்லாத நிலையிலே உரை செய்பவர்களுடைய மொழிகளை ஏற்க வேண்டாம். மழுப்படை தாங்கியுள்ள அண்ணாமலையாரின் நல்ல கழலை எண்ணி துதிப்பது குணம் தரும்.
அடுத்து வெம்மை தரும் கதிரவனுடைய ஒளியும் அற்றுப்போகுமாறு மேகத்திலே தெரிந்த 3 கோட்டைகளை செயலிழக்கச் செய்தவன் ஈசன். அண்ணாமலையானை பாடிய குளிர்ந்த சீர்காழியின் ஞான சம்பந்தன் தமிழாகிய இத்திருப்பதிகத்தை ஓத வல்லார் தம் திருவடி பேணுதல் பெருந்தவமாகும். திருச்சிற்றம்பலம். பெருந்தவமாகும். மீண்டும் முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே. தொழுவார் வினை வழுவார் வண்ணம்